யோசித்துப் பாருங்கள், முஹர்ரமின் இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் சுவனத்திற்கு நம்மை ஒரு படி மேலே அழைத்துச் செல்லக்கூடிய அல்லாஹ்வின் அளவற்ற ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத் தரக்கூடிய 3 காலை அமல்களைப் பற்றித் தெரிந்து கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம்? நம் வாழ்நாள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தைப் பெறுவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இன்று நம் வாசலில் நிற்கிறது. அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டாமா? வாருங்கள், அந்த 3 அமல்கள் என்னவென்று விரிவாகப் பார்ப்போம். நம்மில் யாருக்குத்தான் சுவனம் செல்ல ஆசையில்லை? ஆனால் சில நேரங்களில் அதற்கான பாதைகள் ரொம்பக் கடினமாக இருக்குமோ, நம்மால் முடியுமா என்று மலைத்து நின்று விடுகிறோம். ஆனால் எல்லையில்லா கருணையாளனான அல்லாஹ் சில சின்ன சின்ன அமல்களுக்குக் கூட மலை போன்ற நன்மைகளை வைத்திருக்கிறான். அப்படியான 3 அமல்களைப் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜுமாவில் இந்த அமல்களைச் செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் அருளைப் பெற நாம் முழுமனதுடன் முயற்சிப்போம். முதல் அமல், பாவ மன்னிப்பு தேடுதல். நாம் பார்க்கப் போகும் முதல் அமல், நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய மனக்கவலைகளைப் போக்கக்கூடிய, அல்லாஹ்வின் அருளை பெருமழையாகப் பொழியச் செய்யக்கூடிய இஸ்திஃபார். அதாவது அல்லாஹ்விடம் முழு மனதுடன் பாவ மன்னிப்பு தேடுவது. மனிதர்களாகிய நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, சிறியதும் பெரியதுமாக எண்ணற்ற பாவங்களைச் செய்துவிடுகிறோம். இந்த பாவங்கள் நம் உள்ளத்தில் ஒருவித பாரத்தை உண்டாக்குகின்றன. நாம் கேட்கும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு தடையாக நிற்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் குறைந்து போவதற்கும் காரணமாக அமைகின்றன. இந்த பாவச் சுமையிலிருந்து விடுபட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு அற்புதமான ஆயுதம்தான் இஸ்திஃபார். அஸ்தஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்புக் கோருகிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். ஒரு 100 முறை அல்லது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக கேளுங்கள். ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் உங்கள் பாவங்கள் காய்ந்த சருகுகள் போல உங்களை விட்டு உதிர்ந்து போவதாக நினையுங்கள். அல்லாஹ்வின் கருணைக் கடலில் உங்கள் பாவங்கள் கரைந்து போவதாக உணருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் இஸ்திஃபாரை வழக்கமாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் ஒரு வழியை ஏற்படுத்துகிறான், ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு விடுதலையை தருகிறான். மேலும் அவர் சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். சிந்தித்துப் பாருங்கள், இந்த ஒரு அமல் நம் பாவங்களை மட்டும் மன்னிப்பதில்லை, நம்முடைய உலக வாழ்க்கையின் கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் ஒரு வழியை காட்டுகிறது. இரண்டாவது அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுதல். நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது சக்தி வாய்ந்த அமல், அகிலத்திற்கே அருட்கொடையாக வந்த நம் உயிரை விட மேலான தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அதிலும் குறிப்பாக ஜும்மா நாளில் ஸலவாத் சொல்வதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய நாட்களில் மிகச் சிறந்தது வெள்ளிக்கிழமை ஆகும். எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஸலவாத் எனக்கு எடுத்துக் காட்டப்படுகிறது. நீங்கள் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் புரிகிறான். இது உங்கள் தகுதிகளை உயர்த்துகிறது, உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது. இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தில் வரும் ஜும்மா நாளில் நாம் சொல்லும் ஸலவாத்திற்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் என்பதை எண்ணிப் பாருங்கள். நம் கவலைகள் தீர வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை மறுமையில் கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ்வின் அன்பு கிடைக்க வேண்டுமா? அப்படியானால் ஸலவாத்தை விடாப்பிடியாகப் பிடித்துக் கொள்ளுங்கள். அது இன்ஷா அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிடாது. இறுதியாக நாம் பார்க்கப் போகும் 3வது அமல், திருக்குரானின் 18வது அத்தியாயமான சூரா அல் கஹ்ஃப், குகை அத்தியாயம் ஓதுவது. குழப்பங்கள், ஃபித்னா நிறைந்த இந்த காலகட்டத்தில் இந்த சூரா நமக்கு ஒரு ஆன்மீக பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று இந்த சூராவை ஓதுவதற்கு மகத்தான சிறப்புகள் இருப்பதாக பல நபிமொழிகள் நமக்கு கூறுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரா அல் கஹ்ஃப்-ஐ ஓதுகிறாரோ அவருக்கு அந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரை ஒரு பிரகாசம், நூர், நீடிக்கிறது. இந்த ஒளி என்பது நம் உள்ளத்தில் ஏற்படும் நேர்வழியின் ஒளி, பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஒளி, அல்லாஹ்வின் பாதையில் நம்மை உறுதியாக நிலைநிறுத்தும் ஒளி. மேலும் இந்த சூராவின் முதல் 10 வசனங்களை மனனம் செய்தவர் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் நற்செய்தி கூறியுள்ளார்கள். தஜ்ஜாலின் குழப்பம் என்பது இந்த உலகின் மிகப்பெரிய சோதனையாகும். அதிலிருந்து பாதுகாப்பு பெற இந்த சூரா ஒரு கேடயமாக அமைகிறது. இன்று காலை ஃபஜ்ருக்குப் பிறகு அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த சூராவை முழுமையாக ஓத முயற்சி செய்யுங்கள். ஓதத் தெரியாதவர்கள் அல்லது அவசரமாக இருப்பவர்கள் அதன் ஓதலை காது கொடுத்து கேளுங்கள். குர்ஆனைக் கேட்பதற்கும் மகத்தான நன்மை உண்டு. அதன் பொருளைப் படித்து அதில் சொல்லப்பட்டுள்ள குகைவாசிகள், இரு தோட்டக்காரர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் துல்கர்னைன் ஆகியோரின் வரலாறுகளைச் சிந்தித்துப் பாருங்கள். அவை ஒவ்வொன்றிலும் நமக்கான படிப்பினைகள் நிறைந்துள்ளன. சூரா அல் காஃப் வெறும் சடங்கு அல்ல. அது நம் ஈமானை புதுப்பிக்கிறது, உலக வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நமக்கு உணர்த்துகிறது, மேலும் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை அதிகரிக்கிறது. இந்த அருள்மிகுந்த நாளில் இந்த சூராவை ஓதி அதன் ஒளியால் நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிரகாசமாக்குவோமாக. இந்த 3 அமல்களும் செய்வதற்கு மிகவும் எளிமையானவை, ஆனால் இவற்றின் நன்மைகளோ அளவிட முடியாதவை. இந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜும்மா என்பதை இந்த அமல்களை நம் வாழ்வில் தொடங்குவதற்கான ஒரு புதிய தொடக்கமாக எடுத்துக்கொள்வோம். இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். இன்று ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு விட்டுவிட வேண்டாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த அமல்களைச் செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இவற்றை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், இந்த அமல்களின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் கவலைகளை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் பரக்கத்தையும் தருவான். மறுமையில் சுவனத்தில் நபிமார்களோடும் நல்லடியார்களோடும் நம்மையும் ஒன்று சேர்ப்பான். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. இன்னைக்கு காலையில எழுந்ததும் ஏதோ ஒரு பயம் மனசுல மின்னிட்டு போச்சா? மேனேஜர் என்ன சொல்லப் போறாரு? குழந்தைகளுக்கு டெஸ்ட் இருக்கா? வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு எல்லாம் ஒரே நேரத்துல ஓடிட்டே இருக்கும் போல இருக்கா? இந்த மாதிரி காலை குழப்பம் உங்களுக்கும் வருதா? ஒரே ஒரு வார்த்தை, ஆமா, ஒரே ஒரு வார்த்தை, அத காலையில சொன்னா போதும், அந்த நாளே உங்கள் கையில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அல்லாஹ்வின் பேரில் இருக்கும் இந்த சக்தி இன்னைக்கு நம்ம பகிரப் போறது. ரெடியா? நாம எல்லாரும் காலையில எழுந்ததும் போனை எடுத்து ஸ்க்ரோல் பண்றதுதான் முதல் வேலை. அதுக்கு பதிலா நம் மூதாதையர்கள் எழுந்ததும் நெஞ்சை திறந்து பேசிக்கிட்டாங்க அல்லாஹ்வுடன். அந்த நேரம் முழுக்க பூமி இன்னும் ஸ்லீப் மோட்ல இருக்கும், வானத்து கதவுகள் திறந்திருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? கவலைய முதலில் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இது மாறணும்னா ஒரு சக்தி வாய்ந்த துஆ இருக்கு. அல்லாஹ்வின் இறைத்தூதர் அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த பாதுகாப்பு துஆ. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். துஆவின் பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்தப் பொருளும் இடையூறு அளிக்க முடியாது. அவன் செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்று கூற வேண்டும். குறிப்பு: காலை மாலை 3 முறை ஓத வேண்டும். நம்ம வீட்டு வாசல் கதவை திறந்ததும் நாம நம்ம நம்பிக்கையான பேரை சொல்றோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும்போது அல்லாஹ்வோட பேரை சொன்னா அவரோட கவரேஜ் நம்ம மேல வருது. மற்றொரு ரகசியம்: நம் நாக்கு முதல்ல எதை உச்சரிக்குதோ அது நம்ம மூளைக்கு கமாண்ட் அனுப்பும். பிஸ்மில்லாஹ் என்று முதல் வார்த்தை சொன்னதும் மூளைக்கு ஓகே, இன்னைக்கு பாதுகாப்பு மோடான் அப்படின்னு சிக்னல் போகுது. அதான் நாள் முழுக்க நமக்குள்ள நெகட்டிவ் சத்தம் குறையுது.
ஃபஜ்ர் நமாஸ் முடிச்சதும் 3 நேரம் இத ஓதுங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது நாம எடுத்துக்கிற முதல் படி மீதி நாளையும் புஷ் பண்ணும். பிஸ்மில்லாஹ் என்பது அந்த ஸ்விட்ச். இன்னைக்கு காலையிலிருந்து இத 3 நேரம் சொல்லுங்க. பாருங்க உங்க நாள் எப்படி பிரகாசமா மாறுதுன்னு. நாளைக்கு எழுந்ததும் நினைவில் இருக்கும் அந்த ஒரு வார்த்தை.